சூர்யா ஜோதிகா ஒன் ஆஃப் த சவுத் இண்டியன் யங் அண்ட் ட்ரெண்டிங் கப்புள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூர்யா ஜோதிகா இங்கே மட்டும் கிடையாது, மும்பையிலுமே ஒரு நல்ல படங்கள் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இண்டஸ்ட்ரியோட டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு சூர்யாவோட கருப்பு படம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் அவருடையது ஓடிடியில் ரிலீஸ் ஆகாமல் இன்னைக்கு தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய மாசான வரவேற்பை பெற்றிருக்கு. அதுக்காக அந்த படத்தோட டிரெக்டரான ஆர்ஜே பாலாஜி வந்து நிறைய கோயில்களுக்கு போயிட்டுருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கருப்புசாமி கோயிலுக்கு ஒரு பெரிய அருவாலையே வந்து அவர் சாத்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு கம்பேக் அப்படின்னே சவுத் இந்தியன் ஃபிலிமில் சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சூர்யா ஜோதிகா வந்து மும்பையில் குடியேறினாங்க. பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறமேலு நிறைய விமர்சனங்களுக்கு அப்புறமேலு அவங்க அந்த மாதிரி குடியேறினாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் அங்கே சக்ஸஸை கொடுத்தது. அதன் தொடர்ந்து சூர்யாவுக்கும் அங்கே சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க அங்கே போனாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதுக்கு காரணங்களாக சொன்னாங்க. அதனாலேயே சிவகுமாரோட ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. அது இன்னைக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜோதிகா இப்போது நிறைய படங்கள் அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக சோனாக்ஷி சின்ஹா கூட சிஸ்டம் அப்படிங்கிற வெப் சீரிஸில் நடித்தது ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து ரொம்ப சீரியஸ் நல்லாவே இருந்தாலும் கூட அவங்களுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெரிய வரவேற்பை பெறலை. அதாவது இதை விட இன்னும் பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் உங்களுக்கு தமிழகத்தில் வந்திருக்கு. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு சிங்கத்துக்கு வாளாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜோதிகா மேம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துக்கு முன்னாடி கங்குவா படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி சூர்யாவுக்குன்னே சொல்லலாம். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திட்டமிட்டு என்னுடைய கணவரோட படங்களை இன்னைக்கு சவுத் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறத நிறைய பேர் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினதை தொடர்ந்து இப்போ கருப்பு படம் பெரிய அளவு ஹிட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் ஜோதிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்கள் எதுவும் அமைய மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு தெரில. அந்த மாதிரி இருந்தாலும் அதில் சவுத் இந்தியாவில் அதை வரவேற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூர்யா சாருக்கு இவ்வளோ பெரிய கம்பேக் கிடச்சிருக்கிற இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட ரசிகர்களே ஜோதிகா மேமை பேசிட்டு வராங்க. அந்த வகையில் சிஸ்டம் வெப் சீரிஸில் அவங்க நடித்தது சில காட்சிகள் தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு சிவகுமார் சார் என்ன ஒரு பதிவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொத்த ஃபேமிலியோட அந்த ஒரு லெகசி ஃபேம் அப்படிங்கிறது இன்னைக்கு காணாமல் போச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனை பிரித்ததும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்க வெப் சீரிஸாக இருக்கட்டும், படங்களை தேர்வு பண்ணுறதா இருக்கட்டும், மிகவும் தவறாக இருக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ் அ ஒரு ஃபாதர் இன் லாவாக அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய வெப் சீரிஸில் அவங்க ஃபோட்டோஷூட் நடக்கும்போது சோனாக்ஷி சின்ஹாவுக்கு மட்டும்தான் அந்த நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் ரொம்ப நேரமாக போஸ்ட் கொடுக்க ஜோதிகா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள அதிகமாக வந்து கேமராமேன்ஸ் கண்டுக்கவே இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு அசிங்கமாக ஜோதிகா மேம்க்கு படப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு ரோல் அப்படிங்கிறது முக்கியத்துவம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. சோனாக்ஷிக்கு ஜோதிகா மேம்க்கு அந்த அளவுக்கு பெரிய ரோல் கொடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லப்படுது.